திருபுவனம் அஜித்குமார் மீது புகார் அளித்த கல்லூரி பேராசிரியர் நிகிதா மீது சென்னை காவல்துறையில் பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகள் கழித்து அளிக்கப்பட்ட புகாரில் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மீது புகார் அளித்த பேராசிரியர் நிகிதா மீது பல மோசடி புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் செந்தில்குமார் என்பவர் நிகிதா மீது புகார் அளித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு தலைமை செயலகத்தில் துணை முதல்வரின் உதவியாளரை தெரியும் என்று கூறி அரசு வேலை வாங்கி தருவதாக சுமார் 48 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாற்றியதாக மீண்டும் புகார் அளித்துள்ளார். அவர் அளித்த புகாரில் திருமங்கலம் ஆலப்பட்டியை சேர்ந்த கவியரசு என்பவர் தன்னுடன் கோயம்புத்தூர் கல்லூரியில் MBA படிக்கும்போது நண்பரானதாகவும் 2011ஆம் ஆண்டு சென்னையில் தலைமை செயலகத்தில் துணை முதல்வரின் உதவியாளரை தெரியும் என்று கூறி வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். அடுத்த நாளே கவியரசுவின் தாயார் சிவகாமி, தங்கை நிகிதா இருவரும் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறியதாகவும் கவியரசு கேட்ட பணத்தை கொடுக்குமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதின் பேரில் 48 லட்சம் ரூபாயை கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். சொன்னபடி வேலையும் வாங்கி தராததாகவும் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காததாக குறிப்பிட்டவர், திருபுவனம் அஜித்குமார் கொலைக்கு பிறகு இவர்கள் மோசடி கும்பல் என்று தெரிந்து கொண்டதாகவும் உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். செந்தில்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் எழும்பூர் போலீசார் தற்போது முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் நிகிதா, அவரது சகோதரர் கவியரசு மற்றும் குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.